அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்னு இல்லை, நம்ம எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியுங்க. அந்த ஸ்ட்ரைக்கு கால்குலேஷன் வேல்யூஸ் மாறுபடும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட் படித்தவங்க 0 to 0 கால் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இது எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் பயன்படுத்தணும். என்ன டைமில் பண்ணணும், எந்த விலையில் என்ன காஸ்ட்டில் வாங்கணும், அடுத்தது என்ன டார்கெட் வைக்கும், இன்ஸ்டண்ட்டாக அது என்ன நடக்குங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த ரூல் மஸ்ட், அந்த 5 ரூல் 5 ரூல்ஸ் மஸ்ட். ஓகேங்களா? அது மறந்துடாதீங்க. ஏன்னா 0 to 0 இருக்கு. உங்கள் முதலீடு கேபிட்டல் 0வும் ஆகலாம், 0வும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம மேக்ஸில் அது என்றைக்குமே 0 தான் ஆகும். புரிஞ்சுங்களா? 0 ஆகிறதுக்கு விடக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். பர்ஃபெக்டான என்ட்ரியை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்டாஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரீட்டைல் அந்த டேட்டா எடுக்க மறந்துட்டேன், சாரி. நான் டெலகிராமில் அந்த டேட்டா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரீட்டைலும் ப்ரோ ட்ரேடர் என்ன இருக்காங்கன்றது. இப்போ மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி தினமும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. முதல்ல யூடியூப் பார்க்குறவங்க தான் இது ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்றது தான். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால ஒரு வித்தியாசமான இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைக் இன்னைக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இந்த ஸ்ட்ரைக்கு 25,900 கால் எக்ஸ்பைரியில் அவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணலாம். 38 ரூபீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தா 25,900 38 ரூபீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தா மார்க்கெட் இறங்கணும். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அப்சைட். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இது 25,900 கால். அப்போ மார்க்கெட் இதை போய் டச் பண்ணிட்டு கீழே ஏறிட்டு இதுக்குள்ளேயே இப்படி ஏறிக்கிட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் 38ங்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும், பிரேக் பண்ணிச்சுன்னா அது அந்த பக்கம், அது இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இறங்கும் ஏறும் இப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன் இதை சூஸ் பண்ணி வேற சைக்கிள் கொடுத்துருந்தா அது வேற மாதிரி மாறும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நீங்க சிந்திக்கணும் முதல்ல. என்னடா இது 25,900 காலை கொடுத்துட்டாரு, 38க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட் தானே போகும்னு சொல்றாரு. ஆனா மார்க்கெட் ஃபுல்லா ஏறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். புரியுதுங்களா? அதுக்கான விடை அதுதான் மேக்ஸ். அதை எங்க போடணும், எங்க ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. எக்ஸ்பைரி டேல அது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம். அவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் இன்னைக்கு வேணும்னே இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 38க்கு மேலே எடுத்துட்டா அது மார்க்கெட்டினுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 38 பிலோல இருக்கும்போது மட்டும் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி நடக்கும். மார்க்கெட் ஏறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிரீமியம் அப்படியே இறங்கி கீழே போய் இது ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ ஏன் இது நடக்குதுன்னு சிந்திங்க. சரி, இதுல ஃபால்ஸாகவும் இருக்கலாம். 38க்கு மேலே இருக்கிற மாதிரி இருப்பார், டக்குன்னு விடுவார். கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்குவாங்க. அதே இதுக்கு மேலே போனாலும் ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும், ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுக்கணும், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போகணும். அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் இப்படி இறங்கும், ஏறினாலும் இப்படி ஏறும் அப்படிங்கிற மேக்ஸ் நம்ம கையில எப்பவுமே இருக்கும். அதை வைத்துதான் நம்ம ஒரு இண்டிகேட்டரோ பேட்டர்னோ பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறதில்ல. நாம ஸ்மார்ட் டிசைடர் கம்யூனிட்டி குரூப்ல காலையில இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் வேல்யூ நம்ம போஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? கம்யூனிட்டி குரூப்ல அந்த கம்யூனிட்டி குரூப்ல தான் நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். 2 லைன் இதுன்னு நம்ம ஸ்மார்ட் டிசைடர்ல கொண்டு வந்திருக்கோம். அந்த லைன்ஸ் காலையில நான் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்க அந்த லைன்ஸ் அந்த ஸ்மார்ட் டிசைடர்ல எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதுல நீங்க எந்த ஸ்ட்ரைக்கோ அதுல நீங்க அந்த வேல்யூஸை ஆட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.